அக்கா அத்தானும் அம்மாவும் பாவம்க்கா. உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் அம்மா போராடி அத்தானை கல்யாணம் பண்ணிட்டு. எவன்டா நல்லவன்? உன் அத்தானா? எப்படா சொல்ற? சொல்லு பாப்போம். ஏண்டா தாலி கட்டினாதான் என்னை காப்பாத்த முடியுமா அப்படின்னு யாரா சொன்னது? அவன் வீரன் தானே. உங்க அண்ணனையே தலையில ஈயக்குண்டான கவுத்தடிச்சு கட்டி போட்ட வீரன் தானே. அப்போ அந்த பாத்திர கடைக்கார மகனை அடிச்சு போடுறதுக்கு எவ்வளவு நேரமா இருக்கும்? சொல்றா, வாயில என்ன வச்சிருக்க சொல்லு. காப்பாத்துனா காப்பாத்துனா. டேய், உண்மையிலேயே காப்பாத்தணும்னா அவன் என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லு, அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த செல்வத்தை அடிச்சு விரட்டிட்டு என்ன மண்டபத்துல இருந்து இழுத்துட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு தாலி கட்டுவானா? அதுக்கு நீ வக்காலத்து வேற. அறிவில்ல உனக்கு? இல்லக்கா, அவருக்கு தாலி கட்டுறத தவிர வேற வழி தெரியலக்கா. கொன்னுடுவேன். ஏண்டா, அவன் தங்கச்சி ரத்னாவு கூட தான் பாண்டி தாலி கட்ட போனா. இவன் என்ன செஞ்சான்? வேற யாரையாவது கூட்டிட்டு வந்து தாலி கட்ட வச்சானா? சொல்றா, தாலி கட்ட வச்சானா? அவனை அடிச்சு தூக்கி போட்டு ரத்னாவை காப்பாத்துனால அப்புறம் எதுக்குடா எனக்கு மட்டும் தாலி கட்டினா? சொல்றா, எனக்கு மட்டும் எதுக்கு தாலி கட்டினா? சொல்றா. தெரியலக்கா. ஏய், கொன்னுடுவேன். அவனை கொன்னுடுவேண்டா. என்ன கட்டிக்கணுங்கிற ஆசை அவன் மனசுக்குள்ள இருந்திருக்கு. பாசமா இருக்கிற மாதிரி அவன் போட்டது எல்லாம் டிராமா, எல்லாம் நடிப்பு. உள்ளுக்குள்ள ஆசையை வச்சுக்கிட்டு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்த நரிடா அவன். அவனை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவன் கூட்டாளி அப்படி. அதான் இந்த ஆட்டம் போட்டிருக்கான். கூட்டாளியா? யாருக்கா? உன்னையும் என்னையும் பெத்தாளே என் அம்மா, அவதான். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. புரியல? வாயை மூடிக்கிட்டு பேசாம போயிடு. எரிச்சல் படுத்திட்டு இருக்காத. தாலி கட்டிட்டா அவன் கூட வாழ்ந்துருவனா? நெவர். வாழ மாட்டேன். என்னக்கா பண்ண போற? ஒன்னா கூட வாழுவேன், இல்லனா இந்த தாலியை அறுத்து போடுவேன் தானே ரெண்டு பேரும் நினைச்சிருக்காங்க. ஆனா நான் இந்த தாலியை அறுக்க மாட்டேன்டா. அப்புறம் அறுக்கவும் மாட்டேன், அவன் கூட சேர்ந்து வாழவும் மாட்டேன். இந்த தாலியை நினைச்சு அவன் ஒவ்வொரு நாளும் அணு அணுவா சாவணும். என்னை இப்படி அசிங்கப்படுத்தினால இன்னில இருந்து அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த தாலியை வச்சு அவனுக்கு நரகம்னா என்னன்னு நான் காட்டுறேன். நீ பாத்துக்கிட்டே இரு. போடா. அக்கா, டேய், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அடுத்த அடி அடிச்சா பல்லு உதிர்ந்துரும். போக போறியா இல்லையா? சாரிக்கா. குட் நைட்க்கா. எது குட் நைட்டா? குட் பைக்கா. ஐயா, என்னத்துக்கு இப்ப ஐயனார் மாதிரி அருவாளை பார்த்துக்கிட்டு அங்கிட்டு நடந்துட்டு இருக்கீங்க? என்ன பேச நீ? கூடவே இருந்து ஒரு குழி பறிச்சிருக்கா. நான் போட்டு வச்ச பிளானை தாண்டி என் பொண்ணு கழுத்துல ஒரு வெறுப்பைய வந்து தாலி கட்டிருக்கா. அதுக்கெல்லாம் யாரு காரணம்? அதுக்கு இவதானே. இல்ல இவளை சும்மா விடலாமா? இவள வரட்டும், வெளியே வரட்டும். அவன் தலையை துண்ட வெட்டாம நான் விட மாட்டேன். இல்ல இந்த வரல சனியா. ஐயா, அவன் வெளியில வந்ததும் ஒரே விட்டு அவன் தலை துண்டா போயிடணும். நீ தடுக்கிறேன் பிடிக்கிறேன் ஊடால வந்த
அவ்வளவுதான். நான் உன் நடு மண்டல போட்டு ஒரே வெட்டு அவங்க அழுக்க மண்டிய நாளா பொழுது வச்சாங்க. நான் என்ன செஞ்சாலும் ஒதுங்கிடு. அதான் ஓ உசுருக்கு பாதுகாப்பு. என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காவ? ஐயா, அங்க என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாத்தீங்களா? எல்லாம் பாசாச்சில நானே. அங்க நடந்தது அத்தனை நாடகம் தான். அம்புட்டு நாடகம் தான் நான் போட்ட நாடகம். உண்மையா பார்த்தா என் பொண்ணு கழுத்துல அந்த பாத்திரக்கார மகன் தான் வந்து தாலியை கட்டணும், கட்ட வைக்கணும் அப்படிங்கிறது நான் போட்ட நாடகம். ஐயா, நீங்க நிறைய நாடகம் போட்டீங்க. ஆனா நெசத்துல என்ன நடந்துச்சு? வெறுப்பேத்தாம போயிருக்கிறது. ஐயா, நான் 1000 தடவை சொன்னேன், நம்ம பரணி பாப்பாவுக்கு அந்த சமூகத்து மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. முருகா, தயவு செய்து இந்த வழுக்க மண்ட தலையை வெட்ட வச்சிடாத. ஐயா, மண்டபத்துல நான் சொன்னப்ப நீங்க என்ன எட்டி வச்சீங்க? இப்ப நடந்தது என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. என்னல நடந்துச்சு? நாம ஒரு பொண்ணை வச்சு டாக்டர் மாப்பிளைய மிரட்ட பார்த்தோம். ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆளு ஓடி போயிட்டான். உண்டா இல்லையா? அதுக்கு நாம ஏற்பாடு பண்ண பொண்ணு என்னடானா, பாத்திர கடைக்கார மவன் தான் அவளை கெடுத்துட்டான்னு மண்டபத்துல பஞ்சாயத்து வைக்குதா? இல்ல, அது ஓன் தப்பு இல்ல. மாப்பிள்ள ஆறுன்னு நீ அவன்கிட்ட கரெக்டா சொல்லியிருக்கணும். என்னையா? ஐயா, சும்மா இருங்கய்யா. நாம நினைச்ச மாதிரி ஏதாவது நடந்துச்சா? எல்லாம் ஏருக்கு மாறா தானே நடந்துச்சு. ஐயா, அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம அம்மா சமூகத்தை தாலி கட்ட சொல்லுவாங்களாம். அவன் தாலி கட்டுவானா? என்னையா அது? அவங்களும் நாடகம் போட்டிருக்காவ. இல்லே, என் உசுர வாங்காதே. சொல்ல வந்ததை சொல்லு. நம்ம பரணி பாப்பாவுக்கும் சமூகத்துக்கும் ஒரு ரகசிய கான்டாக்ட் இருக்கியா? சமூகம் மேல ஒரு கண்ணு இருக்குன்னு நான் தான் பல வாட்டி சொல்லியிருக்கோம்ல. அவன் கைய பிடிச்சு பாப்பா முத்தம் கொடுக்குதுன்னு கல்யாணத்துக்கு முந்தின ராத்திரி அவன் மீசைய திருகி திருகி விடுதா? சமூகம் கைய உரசிக்கிட்டே நிக்கிறதுன்னு சமூகத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு டாக்டரை லவ் பண்ற மாதிரி மனமேடையில சமூகத்தை கட்டிக்கலாம்னு பரணியும் நாடகம் போட்டிருக்கியா? இல்ல, ஐயா, ஐயோ, ஐயா, 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 ஒண்ணு முதல்ல ஐயா, வெட்டிடு. ஐயோ, ஐயா, 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 விடுங்க. ஐயோ, ஐயா, ஐயா, கோவப்படாதீங்க. சொன்னா கேளுங்க. ஐயா, அப்பா, ஐயா, என்ன விடுங்க. ஐயா, கோவத்துல என் மண்டைய போடாதீங்க. இருங்கப்பா. என்னப்பா நீ? ஏற்கனவே நான் தையல் போட்ட வேதனையில் இருக்கேன். உசுர வாங்காதப்பா. முதல்ல உட்காருப்பா. இல்ல, விடக்கூடாதுல இவள. பா, உட்காருப்பா. உட்கார். உட்கார். எப்படில எப்படி எல்லாமே தப்பா போச்சு. சரியா தான் பிளான் பண்ணி வச்சிருந்தான். இப்ப அம்புட்டும் போச்சே. வாயா, உள்ள வா. அண்ணே, சூப்பர்ண்ணே. பரணி மைனி தான் இந்த வீட்டுக்கு மைனியா வரணும்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே
நீ பரணி மைனிக்கு தாலி கட்டிட்ட. வாழ்த்துக்கள் அண்ணே. அண்ணே, மைனியை எப்ப நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவ? ஏன் பிள்ளை போட்டு எம்புட்டு நேரமும் நாங்க பேசினதை கேட்டுக்கிட்டு தானே இருந்த. அதுக்கப்புறமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அறிவில்ல? போட்டி உள்ள போ. ஐயா நீ போய்யா, போய் முதல்ல குளியா. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. போய்யா. இவளுக்கு யாரும் பேச மாட்டாளுங்களாப்பா. எப்படி நான் பேச முடியும்? எதை வச்சு பேச சொல்லுத சொல்லு. உன் தங்கச்சிக்கு கட்டாய தாலி ஏறக்கூடாதுன்னு அம்புட்டு பெரிய அடிச்சு போட்டுட்டு மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சு காப்பாத்தினியே, நீ கட்டினதுக்கு என்ன பேரு? உன் தங்கச்சிக்கு நான் ஒரு நியாயம், உனக்கு நான் ஒரு நியாயமா சொல்லு. பரணி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அவ மதனியா வந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான். ஆனா அவ எப்படி வரணும்? உன் மேல ஆசைப்பட்டு முழு மனசா உன்னை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும். ஆனா நீ என்ன செஞ்ச? விருப்பம் இல்லாத பொண்ணு கழுத்துல தாலியை கட்டியிருக்க. உனக்கு 4 தங்கச்சி இருக்கிற நீ செய்யற காரியமான இது? பரணி பாவம் இல்லையா அண்ணன்? ஒரு பொம்பளை பிள்ளையோட கனவு உடைச்சிட்டே என்ன. இனிமே நான் எப்படி உன்கிட்ட சந்தோஷமா பேச முடியும்? பரணி டாக்டர் மாப்பிளைய எம்பிட்டு லவ் பண்ணான்னு உனக்கு தெரியாதானே? 4 வருஷம்னே. இத்தனை வருஷத்துல என்னென்ன பேசியிருப்பாவ, என்னென்ன கனவு கண்டிருப்பாவ, எப்படி குடும்பம் நடத்தணும், எந்த மாதிரி வீட்டுல வாழணும், என்ன குழந்தை பெத்துக்கணும், அதுக்கு என்ன பேர் வைக்கணும்ல எம்பிட்டு பேசியிருப்பாவ. பிரியம் வைக்கிறதுனா என்னன்னு உனக்கு தெரியாதானே? மனசு ஒன்னும் சட்டை இல்லைன்னு அழுக்கானதும் மாத்திக்கிறதுக்கு அம்புட்டையும் மறந்துட்டு பரணி எப்படி நான் இங்க வருவா? வந்தாலும் அவளால நிம்மதியா வாழ முடியுமானே? இந்த கல்யாணத்தோட உன் கல்யாணத்தை நடத்திட்ட. இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சானே? எங்களை பத்தில யோசிக்க மாட்டியா நீ? அண்ணே, தங்கச்சிகள்லாம் இப்படி பேசுதாவுன்னு பாக்குறியா நீ? விடுனே, அக்கா ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாவுக. அதெல்லாம் சரியாயிடும், விடுனே. நான் தப்பு பண்ணிட்டேன். இவளுக்கு கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அக்கா சாப்பிடுக்கா. ஒரு வாய் சாப்பிடு தங்கம். வந்ததுல இருந்து எம்பட்டு நேரம் நீ பட்னியா கிடப்ப. உன் பாசத்தை பார்க்க எனக்கே புல்ல இருக்குதுமா. பாசம் காட்டுதுல ஒன்னு அடிச்சுக்க ஆள் இருக்கா என்ன? கேட்டி, சத்தியமா சொல்றேன், அந்த நேரத்துல ஒரு பதட்டத்துல செஞ்சுட்டேன். மன்னிச்சு கேட்டி. ஒரு வாய் சாப்பிடுட்டி.
இந்த ஒரே ஒரு வாய். இது வெறும் சாப்பாடா இல்ல உள்ள விஷத்தை கலந்திருக்கியா? என்னடி பேசுத? பெத்த தாய் புள்ளைக்கு விஷம் கொடுப்பாளா? நீ குடுப்பம்மா. பெத்த பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்திருக்க நீ. மொத்தமா என் வாழ்க்கையை முடிக்க உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அக்கா தப்பா பேசாதக்கா. அம்மா மேல எந்த தப்பும் இல்ல. அப்பா அண்ணன் பேசுறதெல்லாம் நான் கேட்டேன்க்கா. அங்க நடந்தது என்னன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுக்கா. ஏய், ஒரே அடியில செவில பிஞ்சிரும். உனக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? அப்ப நீயும் அம்மாவும் கூட்டு கலவானீங்களா? அக்கா சொல்றா. ஐயோ அப்படிலாம் இல்லக்கா. என்னக்கா இப்படிலாம் பேசுற? என்ன இது? இவ்ளோ நடந்தப்புறம் அங்க என்ன நடந்தா எனக்கு என்ன? வந்துட்டான். நடந்ததை இவன் கதை கதையா சொல்லணுமா? நான் உன் கூட்டி கேட்கணுமா? என்ன பைத்தியக்காரி நினைச்சீங்களா? என்ன நடக்குது? என்ன சுத்தி என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. என் வாழ்க்கையை கையில எடுத்து ஆள் ஆளுக்கு உருட்டி விளையாடிட்டு இருக்கீங்களா? ஐயோ, அப்படி எல்லாம் இல்லடி. இல்லனா இப்ப கார்த்தி எங்க? அவன் ஏன் மண்டபத்தை விட்டு போனான்? 1000 தடவை அவனுக்கு கால் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. அவனையும் காணும், அவன் அப்பா அம்மாவையும் காணும். அவன் இருந்த சுவடே இல்லாம போயிட்டான். அவனை என்னமா பண்ணீங்க? உசரோட இருக்கானா இல்லையா? சொல்லுமா, உசரோட இருக்கானா இல்லையா? ஏடி, எனக்கு எப்படி தெரியும்? உன் அண்ணன் பையன் கிட்ட விசாரிமா. தப்பா எதுவும் பண்ணிட வேண்டாம்னு சொல்லு. கார்த்தி உசரோட இருக்கானா இல்லையானா எனக்கு தெரியணுமா இல்லையா? ப்ளீஸ். ஐயோ கடவுளே, அந்த முருக சாட்சியா எனக்கு எதுவுமே தெரியாதுடி. உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல? அப்ப நீ விடு, நானே அவன்கிட்ட பேசிக்கிறேன். நீ எதுவும் பேச வேண்டாம். போ, கிளம்பு. சரிடி, நான் போயிடுதேன். நீ ஒரே ஒரு வாய் சாப்பிடு. ஆத்திரத்தை கிளப்பாத, போயிடு இங்க இருந்து. கார்த்தி எங்கன்னு தெரியாம நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஐயோ, இத பாரு, சோத்த பழிக்கலாமாடி? சாப்பிடுற சாப்பாட்டை தட்டி விடுறியே. சோறு சாமிக்கு சமம் இல்லையா? நான் தான் சமூகத்தை விசாரிக்கிறேன்னு சொல்லுதல்ல. அம்மா, அந்த பேரை மட்டும் சொல்லாத. என் காதல் நெருப்பள்ளி போட்ட மாதிரி இருக்கு. என்னோட மனசாட்சி மாதிரி கூடவே இருந்தானே, அன்னைக்கு ராத்திரி கூட எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி சொன்னாமா. ஆனா அவன் மறக்கல, எதையுமே மறக்கல. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு ஏமாத்திருக்கான்ல. அக்கா, சண்முக மாமா ரொம்ப நல்லவருக்கா. ஆமாண்டா, ஆமா. அவன் எவ்வளவு நல்லவன்னு இப்பதானே தெரியுது. அப்பா அம்மா வடிச்சப்போ வா அத்தன்னு உரிமையா கைய பிடிச்சு இழுத்துட்டு போனானே, அப்ப கூட அவனை நான் நல்லவன்னு நம்பினேன். ஆனா அப்ப அவன் அம்மாவை அழைச்சிட்டு போனது அம்மாவுக்காக இல்ல, எனக்காக தானே எனக்கு இப்பதான்டா புரியுது. வேணாண்டி, புது பொண்ணு அழக்கூடாதுடி. நான் இது திட்டம் போட்டு பண்ணலடி. அந்த நேரத்துல என்னடியே செய்யறதையும் செஞ்சுட்டு இப்ப வந்து ஆறுதல் வேற சொல்லுதியோ?
உங்க வாழ்க்கையில மொத்தமா மண்ணள்ளி போட்டு விட்டிய. இப்ப வந்து அழாதேன்னு சொன்ன அழாம இருப்படா, அழத்தான் செய்வா. நீ அவளை பார்க்க பார்க்க பெத்த வயிறு உனக்கும் உறக்கம் வராது. நீ நிம்மதியா தூங்க முடியாது. எங்க பொண்ணு வாழ்க்கைய நினைச்சு அழுவுதா? இந்த நேரத்துல சாப விட்டுக்கிட்டு இருக்கிய? ஒன்னாலவே வளர்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றது ஏதோ நான் தப்பு படுத்தாலும் அழுதான்னு சொல்றத நீ. இல்ல இல்ல, உனக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த வெறும் பழைய கழுத்துல தாலி கட்டிருக்கேன். நான் உன்னை மன்னிச்சாலும் இவன் உன்னை மன்னிக்க மாட்டான். ஆமா, ஜென்மத்துக்கு இவன் உன்னை மன்னிக்க மாட்டான். அண்ணம்மோட சாமர்த்தியமா தாலி கட்டி வச்சுட்டு வேணும் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்காத. தாலி கட்டின கையோட புகுந்த வீட்டுக்கு போகாம பிறந்த வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான என்ன அர்த்தம்? அந்த வெறும் பய கூட சேர்ந்து வர இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். நான் இப்படியே இருந்து செத்தாலும் சாவேன முடிய அந்த ஜம்மு பய வீட்டு வாசல் மிதிக்க மாட்டேன்னு இங்க நின்னுகிட்டு இருக்கான். பரணி, அந்த மாதிரி உனக்கு ஏதாவது நினைப்பு இருக்காட்டி? பின்ன அப்பா சொல்றதுதான் கரெக்ட். அவன் கட்டின இந்த தாலி வேணும்னா என் கழுத்துல தொங்கலாம். ஆனா ஒரு நாளும் அவனால என் மனசுக்குள்ள வரவே முடியாது.